ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித்துக்கே தெரியாம இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஏன் கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்தியா? அரக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். அண்ணா மீன் மாட்டுமா? சேனல்ல இருந்து வந்திருக்கோம், யூடியூப் சேனல். ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. தினேஷ் மழை வேற தூருக்கு தினேஷ். சரி சீக்கிரமா இந்த வீடியோ நம்ம வந்து இங்க இந்த இடத்த காலி பண்ணலாம். யூடியூப் சேனல் இது கேமரா, இது ஏதாவது வீடியோ அப்படியே எடுக்கலாம். இந்த பாலத்துக்கிட்ட எழுதியிருக்கிற அந்த வீரட்டேஸ்வரர் கோயில் பெரிய மாடு பக்கத்தில் இருக்குது. முட்டினாலும் முட்டினும். ஐ எம் சாரி டோ. பசங்களோட ஒரு சின்ன கேம் போட்டு நம்மளும் கிளம்பலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு திருவாரூர்லேருந்து டுவர்ட்ஸ் மயிலாடுதுறை போகிற ரூட்டில் கங்கலாஞ்சேரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் இருக்கிற வெட்டாறு பாலம், அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ இந்த வெட்டாறு பாலத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த வெட்டாறு அப்படின்றது வந்துட்டு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்ற 3 டிஸ்ட்ரிக்டில் கலந்துட்டுருக்கிற ஒரு ஆறு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் காவிரி நதியோட ஒரு துணை ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆறை பற்றி பேசணுன்னா, சூப்பராக வந்து இந்த இடத்துல வந்து நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது. ரெண்டாவது, நான் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்குடி, விற்குடி அப்படின்னு சொல்லிட்டு சில ஊர்களெல்லாம் நான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா மீன் மாட்டுமா? ஓடுற தண்ணியில் மாட்டுமா? ஏதாவது மாட்டியிருக்கா? ஒன்று மாட்டியிருக்கா? சேனல்லேருந்து வந்திருக்கோம், யூடியூப் சேனல். அண்ணா ஹாய் சொல்லுங்கண்ணா. யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். யூடியூப் சேனல் அதான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. அண்ணா ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அண்ணா நீங்களும் கைஸ் சூப்பராக வந்துட்டு அழகாக வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஆக்சுவலாக மீன் வந்து இவ்வளோ ஓடுற தண்ணியில் இவ்வளோ ஃபோர்ஸாக போகிற வாட்டரில் வந்து மீன் பிடிக்க முடியுமான்னு. பிடிக்க முடியும், ஒன்று மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். கைஸ் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, என்ன தெரியுமா அது? எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மரம் சாஞ்சிருக்கு அப்படின்றது தான் நீங்கள் போய் சைடில் போய் பார்க்க போகிறீங்க. எங்கப்பா பா டை உடை. ஸோ நம்ம இப்போ வந்து வெட்டாறு பாலத்துலேருந்து கிளம்பிடலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதாவது இந்த வெட்டாறு எங்கே கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், காரைக்கால் அந்த கடற்பகுதியில் தான் இது கலக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா ஒரு பாலம், அந்த பாலம் வந்து டுவர்ட்ஸ் மயிலாடுதுறை போகுது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரோடு போகுது இல்லையா, ஸோ இது வந்துட்டு அங்கே ஒரு டாடா ஏசி கூட போகுது இல்லையா, அது வந்துட்டு டுவர்ட்ஸ் திருவாரூர் போகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் வந்து கங்கலாஞ்சேரியோட கடத்தெரு. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போகுது இல்லையா, அங்கேருந்து போயிட்டே இருந்தோம்னா இந்த நரிமணம், நாகூர், நாகப்பட்டினம் அப்படின்றது சூப்பரான நிறைய ஊர்கள் வரும். அதுவும் இல்லாமல் இந்த நாகூர் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம நாகூர் தர்கா தான் ஞாபகம் வரும். இப்போ ரயில் அடி இருக்குது, ரயில் அடியை தாண்டி தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்குடிக்கு நம்ம போகிறோம். ஸோ போயிட்டே இருக்கும்போது நம்ம பெரியார் சிலை, இதுதான் வாழ்குடிக்கான இண்டிகேஷன், தண்ணீர் பந்தல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டே இருந்தோம்னா அழகான வயல்கள், அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கிற ஒரு வயல்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து நல்லா ஊரை சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போகலான்ற டிசைட் பண்ணியிருக்கேன். சுருக்கமாக வாழ்குடி அப்படின்ற ஊரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சௌக்கியமா அப்படின்னு அன்பாக பேசுகிற அண்ணாச்சில் ஆரம்பித்து பாசமாக பழகிற நம்ம பசங்க வரைக்கும் எல்லாருமே வந்து குடிமக்கள் எல்லாருமே அன்பாக, அழகாக, வளமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னு சொன்னோன்னா இந்த வாழ்குடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது, நானும் தினேஷும் நிறைய இடங்களை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வச்சுருக்கோம். ஸோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிப்பாக நம்ம அதை கொண்டு போகலாம் இந்த வீடியோவை. சரியா? சரி வாங்க போய் பார்க்கலாம். அரக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கடி ஐயாவோட பைக்கில். அடடா எஸ், சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வரல, சைக்கிள் இருந்துச்சுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து பிளான் பண்ணோம்.
சைக்கிள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த வழியெல்லாம் இப்படி போ அப்படி போன்னு டைரக்ட் பண்ணது தினேஷ். ஏன்னா எந்த இடத்துக்கு வரோன்றது எனக்கு தெரியல. கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ வாழ்குடி சொன்னேன் இல்லையா, வாழ்குடியில் வந்து முக்கியமான இடங்களில் நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் தினேஷும் வந்தோம். தினேஷ், நம்ம இது எந்த இடம் தினேஷ்? எங்கே வந்திருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித்துக்கே தெரியாமல் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஏன் கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்தியா? கண்ணை கட்டிலாம் கூப்பிட்டு வரல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன இடம் அது? இதுவா? அது என்ன தெரியுது? ஏதோ பில்டிங் தெரியுது. பில்டிங் தெரியுது. ஸ்கூல். என்ன ஸ்கூல் இது? இதுதான் அம்மா படித்த ஸ்கூல். இங்கே தான் அம்மா படித்தாங்களா? சரி, ஓகே. ஒரு நாள் நானும் நான் படித்த ஸ்கூலில் ஒரு vlog எடுத்து போடுறேன். போகலாமா தினேஷ்? அது மாதிரி பள்ளி கூட தினேஷ், மழை வேறு தூருது தினேஷ். சரி, சீக்கிரமாக அந்த வீடியோ நம்ம வந்து இங்கே இந்த இடத்த காலி பண்ணலாம். இது வந்து விளப்பாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் அம்மா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்த காமிச்சேன் இல்லையா, அதுலேருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளப்பாறு அப்படின்றது இருக்குது. சரி, கண்டினியூ பண்ணலாம். மழை வந்து லைட்டாக தூர ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த இடத்த காலி பண்ணுறது தான் பெட்டரான ஐடியா. என்னை விட்டுட்டு சைக்கிளில் சுற்றிட்டு தான் பாருங்க. இது தினேஷ், நானும் வரேன். யூடியூப் சேனல் இது. கேமரா இது, ஏதாவது வீடியோ அப்படியே எடுக்கலாம். கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு வாழ்குடிக்கு வந்து. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்த வயல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தது வந்து அம்மாவோட ஸ்கூல் நீங்கள்லாம் பார்த்தது. ஸோ அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் ஒரு ஃபீல் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரினால தான் நாங்கள் இங்கே வந்தோம். சரி, ஓகே. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். தினேஷ், அங்கே ஒரு மயில் இருக்குது பார்த்தியா? அங்கே தெரியுது பார், சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக இருக்குது தினேஷ் அந்த மயில். கைஸ், அப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். ஓகே. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அப்பா, நல்லா இருக்குது. ஒரு சூப்பரான ஃபீல் ஆக்சுவலாக. ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறேன், எனக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றுறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் வந்து தூண்டில் தானே பிடிக்கிறானுங்க. இதுதான் பஸ் ஸ்டாப் ஆக்சுவலாக. இங்கே தான் யூஸ்வலாக பஸ் ஏறுவோம். வாழ்குடி பஸ் ஸ்டாண்ட், சாரி பஸ் ஸ்டாப். முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம். வா, வர்றப்ப நீ ஓட்டிட்டு வா. ஓகே. ஏய் தினேஷ், முடியாது தினேஷ், இதுவே கால் வலிக்குது. தினேஷ், நம்ம வந்து பைக்கில் vlog போயிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு டைம் சைக்கிளில் vlog. எப்படி இருக்கு உனக்கு ஃபீல்? தனி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்குல்ல? சீரியஸாக நம்ம பொறுமையாக எடுத்துக்கிட்டு போக வேண்டியது. உனக்கு ஸ்லோவாக தெரியுது, நான் சைக்கிளை மிதிக்கிறேன் எனக்கு தான் தெரியும். உன்னை வச்சு மிதிக்கிறேன் எனக்கு தான் தெரியும். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர்றப்போ தான் ஒரு செம்ம ஃபீல் ஆக்சுவலாக. ஒரு அமைதியான ஃபீல். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக பருத்தி போட்டிருக்காங்க. பருத்தி வேறு லெவலில் விளைஞ்சிட்டு இருக்குது. விற்குடி பாலம் வந்துருச்சு தினேஷ். கல் இருக்கிற இடம் இதுதான். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பர். கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வீட்லேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸாவது ஓட்டிகிட்டு வந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் நேராக வாழ்குடி தாண்டி உள்ளார வந்தீங்கன்னா விற்குடி அப்படின்ற ஒரு ஊர். ஸோ விற்குடி அப்படின்ற இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது. அதுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா வீரட்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பருத்தி விவசாயம் அப்படின்றது இங்கே நல்லா நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான வில்லேஜுக்கெலாம் நம்ம வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்மளும் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. தினேஷ், நம்ம அப்படியே நேராக நம்ம வந்து இந்த கோயில் சைட் போய் பார்க்கலாம். கோயில் சைட் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம். ஓகே. இந்த பாலத்துக்கிட்ட எழுதியிருக்கிற அந்த வீரட்டேஸ்வரர் கோயில் கிட்ட அப்படியே ஒரு ரவுண்டு ஒன்று அடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம். ஓகே. ஆடு வருது, அதுக்கு முன்னாடி ஒரு கார் வருது. ஆக்சுவலாக அந்த காருமே வந்து கோயிலுக்கு போகிற காராக தான் இருக்கும். ஓகே, நம்ம அதை பின்தொடர்ந்தே நம்மளோட ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே நம்ம ஆட்டை துரத்திட்டே போவோம். இந்த பாலத்தை தாண்டினா கோயில் வரும்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம். ஏய் ஆடு, நவுறு. இவ்வளோ இடம் விட்டுட்டு நம்ம ஏன் ஆடு பின்னாடி போயிட்டுருக்கோம்? பரவாயில்ல, வாங்க. காரு வருது. ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. பெரிய ஆட்டோகிராஃப் லெவலுக்கு தான் ரியாக்ஷன் தான். பட் அந்தளவுக்கு சீன் இல்லை. ஜாலியாக சும்மா ரவுண்ட் அடிக்கலாம் தான். ஸோ அந்த பாலத்துலேருந்து நேராக வந்த உடனே இந்த சொக்கநாதர் ஆலயம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. அந்த சொக்கநாதர் ஆலயம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த லைப்ரரி. இந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நூலகம் வச்சுருக்காங்க.
ரொம்பவே அருமையாக இருக்குது. சரி நம்ம கோயிலுக்கு நோக்கி போகலாம், அதாவது வீரட்டேஸ்வரர் கோயில் போகலாம். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடலாம். ஓகே சரி வாங்க. மாடு கைஸ், நான் பாட்டுக்கே சுற்றிக்கிட்டே இருக்கேன். எங்கே தான்ப்பா போயிட்டுருக்கிறேன், எங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் அந்த சைக்கிள் எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். பட் நிறைய இடங்களில் நானும் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், மாடாக இருக்கட்டும், கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளால் சிட்டியில் பார்க்க முடியாது. பட் இங்கே பார்க்கும்போது அதை தொடணும்னு ஆசையாக இருக்குது. போய் தொட்டு பார்க்கவா கைஸ்? எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அங்கே கண்ணுக்குட்டி இருக்குது, அதை போய் தொட்டு பார்க்கலான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பெரிய மாடு பக்கத்தில் இருக்குது, முட்டினாலும் முட்டினும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய் தொட்டு பார்க்கலாம். சுச்சு, I am sorry, don't worry. How ஆக்சுவலாக வந்து பெரிய மாடு கொஞ்சம் வைலண்ட் ஆகுது. நம்ம அதுக்கு உள்ள சைலண்ட்டாக வெளில போயிடலாம். சரி வாங்க போகலாம். சைக்கிளை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய். ஓகே, அங்கே ஒரு நாய் இருக்குது. ஸோ நாயெல்லாம் தொட மாட்டேன், பயப்படாதீங்க. வீரட்டாடீஸ்வரர். நீ எது வீரட்டாஸ்வரில் வீரட்டேஸ்வரர். கைஸ் பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போய் பசங்களோட போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு கோயில் வந்தாச்சு ஆக்சுவலாக. ஸோ பசங்கள்கிட்ட ஏதாவது கேட்டுட்டு நம்ம இடத்த காலி பண்ணலாம். ஸோ பசங்கள்ட்ட ஏதாவது கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். கைஸ் ஆக்சுவலாக கோயில் பூட்டியிருக்கு. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து உள்ளே போய் அந்த கோயிலை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. பட் பண்ணலாம், நிறைய பசங்க இங்கே இருக்கிறாங்க. ஸோ பசங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து சைக்கிளில் புறப்படலாம். சரியா? சரி வாங்க. நம்ம நானும் வரவா? பசங்களோட ஒரு சின்ன கேம் போட்டு நம்மளும் கிளம்பலாம். ஓகே, விளையாட தெரியுமா? நான் விளையாண்டு பார்த்தது இல்லை. ஜெகதீஷ். உங்கள் பேர்? ஆர் ஹரிஹரன். அருண். பி ஹரிபிரசாத். பி வினோத். ஸோ கைஸ் நம்ம வந்த உடனே சூப்பராக பசங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வண்டி நிப்பாட்டி நானும் சும்மா விளாட ட்ரை பண்ணேன். சரி பசங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் சென்னையில் பிடெக் படிச்சுட்டு இருக்கேன். ஓ சூப்பர். 7th பாய்ஸ் ஸ்கூல். பாய்ஸ் ஸ்கூலா? நானும் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். பாய்ஸ் ஸ்கூலில் 7th முடிச்சுட்டு 8th வரேன். என்னது? 7th முடிச்சுட்டு 8th வரேன். சரி ஓகே. நான் 11th பாய்ஸ் ஸ்கூல். எல்லாம் பாய்ஸ் ஸ்கூலா? 9th பாய்ஸ் ஸ்கூல். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே பாய்ஸ் ஸ்கூல். நான் படித்த ஸ்கூலு. ஸோ உங்கள் பேர் என்ன? யோகேஷ். யோகேஷ். என்ன படிக்கிற? ஏலாம். ஓகே சூப்பர். மீடியா அவுட்ஸ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே கைஸ், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் போய் ஜாலியாக விளையாட கண்டினியூ பண்ணுங்கள். நாங்களும் கிளம்புறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். பாய். வரும்போது என்ன சைக்கிள் மிதிக்க வச்சில, இப்போ நீ மிதிச்சிட்டு வா.